Hello guys, TNPSC Group 2 and 2A இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நான் கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு BA புக் அப்படின்ற டெலகிராம் சேனலில் தான் இருக்கும். அண்ட் இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் அதாவது சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 1 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன மாடலில் கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் சேம் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் பார்ப்போம். பட் ஸ்கூல் புக்ஸில் இல்லாமல் வேறு என்னென்ன மாடலெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம், அதை எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதை தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் சால்வ் பண்ண இந்த ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதில் பீனா பிராக்கெட், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஸோ கொஷினை இந்த ஆர்டரில் தான் நம்ம எப்பயுமே சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் 3/7 ஆஃப் 350 டிவைடட் பை 2/5 ஆஃப் 100. ஸோ எப்பயுமே ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் தானே சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு தான் லாஸ்ட்டாக டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட் இங்கே 3/7 ஆஃப்னு கொடுத்தா எப்பயுமே அதை மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. ஆஃப்னா எப்பயுமே மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகேவா? இங்கே 350 இருக்குது, இங்கே டிவைட் பை, இங்கே என்ன நம்பர் இருக்குன்னா 2/5. ஆஃப்னா என்ன, மல்டிப்ளிகேஷன் 100. அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? 7 இதையும் கேன்சல் பண்ணால் 7 into 1 times 7, 7 5s are 35. இங்கே ஒரு 0 இருக்குது, ஸோ 0 போட்டுக்கலாம். இங்கே 5 into 1 times 5, 5 2s are 10, இன்னொரு 0 இருக்குது. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டுலாம் டிவைட் பண்ணாதீங்க. இந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 3 into 50 டிவைட் சிம்பிள் இருக்கா, ஸோ டிவைட் பை போட்டுக்கலாம். 2 into 20 இருக்குது. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா? வேறு எதுவும் என்னால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 5s are என்ன, 15 டிவைட் பை 2 2s are 4. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 15/4. நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷினில் நாம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு தான் கேட்டிருக்கான். பட் நம்ம அதை அப்படியே எடுத்துக்கக்கூடாது. ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் மாற்றி கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கணும்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எடுத்துக்கணும். மைனஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக ப்ளஸ் எடுத்துக்கணும். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் டிவைட் சிம்பிள் எடுத்துக்கணும். அண்ட் டிவைட் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் நான் மைனஸ் சிம்பிள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஷினில் இருக்க இந்த சிம்பிள்லாம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர்லாம் லைனாக எடுத்து எழுதிக்கோங்க. 9 3 2 5 4. ஃபஸ்ட் என்ன சிம்பிள் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கா? மல்டிப்ளிகேஷன் பதில் நான் என்ன எடுத்துக்கணும், டிவைட் சிம்பிள் எடுத்துக்கணுமா? ஸோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ்க்கு பதில் என்ன எடுத்துக்கணும், ப்ளஸ். அடுத்து ப்ளஸ் இருக்கா, ப்ளஸுக்கு பதில் என்ன எடுத்துக்கணும், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். அண்ட் லாஸ்ட்டாக டிவிஷன் சிம்பிள் கொடுத்துருக்கான். ஸோ டிவைடுக்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா மைனஸ் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இதுக்கு மேலே நம்ம போர்ட் மவுஸ் ரூல் அப்ளை பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் சால்வ் பண்ணணும். இங்கே ப்ராக்கெட்டும் இல்லை, ஆஃபும் இல்லை. அதுக்கடுத்து என்ன பார்க்கணும், டிவைட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே டிவைட் இருக்குது. 9 divided by 3. ஸோ 9/3 எழுதுவோமா? கேன்சல் பண்ணோம்னா 3 ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு 3 ஆன்சர் கிடச்சிருக்கு. ப்ளஸ் 2 into 5 minus 4. டிவைட் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ 5 2s are என்ன, 10. இங்கே -4, இங்கே +3. ஸோ 10 + 3 13 ஆன்சர் கிடைக்கும். 13 - 4 9 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் 9. நெக்ஸ்ட் கொஷின் 100/8 divided by 10/15. ஸோ இந்த கொஷனுக்கு நம்ம ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1/a/n. இது எப்படி எடுத்துக்கலாம், a⁻−n. அதாவது டிவைடில் ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதை அப்படியே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வரும்போது பவர் மட்டும் நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே ப்ளஸில் இருந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸில் இருந்தால் அங்கே ப்ளஸ்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/a⁻−n இருக்குது. இதை நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா a⁻+n அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ரெண்டு நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா, அதாவது பேஸில் கீழே இருக்க ரெண்டு நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா அதோடைய பவர் ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ரெண்டையும் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். 100/8 டிவைட் சிம்பிள் இருக்குது. ஸோ டிவைட் போட்டுக்கிட்டேன். 10/15. இது டிவைடில் இருக்கா, இது நான் என்ன பண்ணணும், மேலே எடுத்துகிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது பவரில் இருக்க நம்பருடைய சைன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும். இது அப்படியே எடுத்துக்கலாம். 100/8 இது மேலே வந்துச்சுன்னா 10⁻−15 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அடுத்து இப்போ ரெண்டு நம்பரும் கீழே சேமாக இருந்தால் தானே நான் பவர் ஆட் பண்ண முடியும். பட் இங்கே பாருங்கள், இங்கே 100 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ ரெண்டும் சேமாக வர மாதிரி நான் எடுத்துக்கணும். அப்போ 100 என்னன்னு எடுத்துக்கலாம், 10² எடுத்துக்கலாமா? அண்ட் மேலே என்ன நம்பர் இருக்குன்னா 8ன்னு இருக்குது. இங்கே 10⁻−15 இருக்குது. ஸோ இங்கே இன்னொன்று எழுதிக்கோங்க, a⁻m
the whole power n இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஏக்கு பவரில் m இருக்குது, அதுக்கு மேலே பவரில் n இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் இங்கே இருந்துச்சுன்னா a பவர் m இன்டூ n, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம பவரில் எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே அதே கான்செப்டில் தானே இருக்குது. 10 ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு மேலே பவரில் 8ன்னு இருக்குது. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 10 பவர் 2 இன்ட்டு 8 எவ்வளோ? 2 8s are 16 இன்டூ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 10 பவர் -15. அடுத்து இப்போ இங்கே இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொன்னோன்னா, ரெண்டு நம்பரும் கீழே சேமாக இருந்துச்சுன்னா பவரை ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? பவரை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 10 பவர் இங்கே 16, இங்கே என்ன இருக்குன்னா -15 இருக்குது. அப்போ 16 - 15 எவ்வளோ? 1 தானே. 10 பவர் 1 வேல்யூ 10 தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 power 2 into x plus 2 equal to 9 power 2x. Then find x. 3 power 2 into x plus 2 equal to 9 power 2x எனில் x இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். அதை தான் இங்கே சைடில் எழுதியிருக்கேன். என்ன ப்ராப்பர்ட்டினா, a பவர் m ஈக்குவல் டு a பவர் n இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் கீழே இருக்க நம்பர் ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா பவரை ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஏ ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போ இங்கே எம்மையும் என்னையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கொடுத்துருக்க கொஷின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 3 power 2 into x plus 2 equal to 9 power 2x. இங்கே என்ன சொல்லியிருந்தோம்? கீழே இருக்க ரெண்டு நம்பரும் ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா பவரை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஆமாம் தானே. இங்கே 3 இருக்குது, அப்போ இங்கேயும் நான் 3ன்னு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 9 என்னென்னு எடுத்துக்கலாம்? 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? பவரில் என்ன இருக்குது? 2x இருக்குது. இங்கே 3 பவர், இது ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. அது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into x என்ன? 2x. 2 2s are +4 அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே பவருக்கு மேலே ரெண்டு நம்பர் இருக்குது, நம்ம லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 பவர் 2 2s are எவ்வளோ? 4x. இங்கே என்ன இருக்குது? 3 பவர் 2x + 4. இப்போ இதே ஃபார்மேட்டில் வந்துருச்சா? கீழே இருக்க நம்பர் 3ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டு பவரையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இங்கே 2x + 4 இருக்குது ஈக்குவல் டு, இங்கே எனக்கு 4x இருக்குது. எனக்கு தேவை எக்ஸோட வேல்யூ மட்டும்தான். அப்போ 4x அப்படியே இருக்கட்டும். இந்த 2x அன்சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட போச்சுன்னா மைனஸில் போகும். அப்போ ரிமைனிங் இருக்க 4 மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே 4x இருக்குது, -2x அன்சைட் போச்சுன்னா -2xன்னு மாறிடும். நெக்ஸ்ட் இங்கே 4 அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 4x - 2x என்ன? 2x. எனக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தானே, எக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இங்கே 4 இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஓகே, அப்போ 2 இன்சைட் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் 2. இந்த கொஷனுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஸ்டெப்பாக எழுதுறதுக்கு இதுக்கே உங்களுக்கு 2-3 நிமிஷம் ஆகும். ஆமாவா? ஸோ கொஷினை பார்த்ததும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறாங்க? இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, ஃபஸ்ட்டு இந்த பவரை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. பவர் என்ன இருக்குது? உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2x + 4ன்னு இருக்கா, ஈக்குவல் இருக்குது, ஈக்குவல் பண்ணிக்கோங்க. 2x இருக்குது, பட் இது ரெண்டும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரே நம்பராக வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 9 என்னென்னு எடுத்துக்கலாம்? 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். பவரில் எனக்கு 2x இருக்குது. இப்போ இது ரெண்டு மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are என்ன? 4x. ஸோ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இந்த ஸ்டெப்க்கு வந்துடுவீங்க. இந்த ஸ்டெப் எதுவுமே உங்களுக்கு தேவை இருக்காது. ஓகேவா? ஸோ கொஷினில் ஃபஸ்ட்டு கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எதை டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை வந்து எக்ஸாமில் போய் எழுதுறீங்க அப்படின்னா ஷார்ட்டாக எடுத்து எழுதிக்கும். நெக்ஸ்ட் கொஷின், 4x² - 16 divided by x - 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்கான். பட் அதுக்கு முன்னாடி இந்த கொஷனில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். a² - b². இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதோடைய ஃபார்முலா a + b × a - b. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, கொஷின்ஸ் பார்த்துடலாம். இப்போ 4x² அப்படியே எடுத்துக்கலாம். -16 என்ன பண்ணுறேன்னா 4 4s are அப்படின்னு எடுத்துக்கிறேன். எழுதலாம் தானே? 16 4 × 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். டிவைடட் பை கீழே இருக்கிறது அப்படியே எடுத்துப்போம், x - 2. இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அதை காமனாக அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? x². இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே எனக்கு இன்னொரு 4 மட்டும் ரிமைனிங் இருக்குது. டிவைடட் பை கீழே x - 2 அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே x² இருக்குது, -4 எப்படி எடுத்துக்கலாம்? 2² எடுத்துக்கலாமா? 4 × x² - 4க்கு பதிலாக 2² அப்படின்னு எடுத்துக்கிறேன். டிவைடட் பை இங்கே x - 2 இருக்குது. நான் ஏன் இப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ x² - 2², அதாவது a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ ஏவோட வேல்யூ x, பியோட வேல்யூ இங்கே 2. அப்போ a + b × a - b இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 4 இருக்கிறது 4 அப்படியே எடுத்துக்கலாம். இது எப்படி எடுத்துக்கலாம்? x + 2 × x - 2 டிவைடட் பை கீழே ஆல்ரெடி ஒரு x - 2 இருக்குது. ஸோ x - 2க்கு x - 2 கேன்சல் ஆகிடும்.
ரிமைனிங் என்ன இருக்குது 4 into x plus 2. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 196 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 டிவைடட் பை 17 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 196 அப்படின்றது 14 ஸ்கொயரோட வேல்யூ. வெளியே ஸ்கொயர் ரூட் இருக்குது, ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்குது. 400 அப்படின்றது 20 ஸ்கொயரோட வேல்யூ டிவைடட் பை 17 ப்ளஸ் 225 அப்படிங்கிறது 15 ஸ்கொயரோட வேல்யூ. சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் ஏ மட்டும்தான் இருக்கும். இங்கே அதே மாதிரி தானே இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம், இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம், இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. 14 + 20 என்ன ஆன்சர் கிடைக்கும்? 34னு கிடைக்குமா? டிவைடில் 17 இருக்குது ப்ளஸ் இங்கே 15 இருக்குது. 17 into 2 டைம் 34 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வெறும் 2 மட்டும்தான் இருக்குது ப்ளஸ் இங்கே 15 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 17 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 17. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். cube root of 729 into square root of 625 divided by cube root of 27 இருக்குது. ஃபஸ்ட்டு 729 அப்படின்றது 9 கியூபோட வேல்யூ. வெளியே எனக்கு கியூப் ரூட் இருக்குது. இன்ட்டு இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. 625 அப்படின்றது 25 ஸ்கொயரோட வேல்யூ டிவைடட் பை இங்கே வெளியே கியூப் ரூட் இருக்குது. 27 அப்படின்றது 3 கியூபோட வேல்யூ. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அதே கான்செப்ட் தான். ஏ கியூப்னு உள்ளே இருக்குது, வெளியே கியூப் ரூட் இருக்குன்னா இந்த கியூப் ரூட்டுக்கு இந்த கியூப் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ அதே கான்செப்டில் தான் இங்கேயும் இருக்குது. இந்த கியூப் ரூட்டுக்கு இந்த கியூப் கேன்சல் ஆகிடும். இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி கியூப் ரூட்டுக்கு இங்கே கியூப் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நம்பர் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே 9 into 25 divided by 3 இருக்கா? ஸோ இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 into 1 time 3, 3 3s are 9. ஸோ லாஸ்ட்டாக 325 நடுவில் இன்ட்டு மார்க் இருக்கா? ஸோ 3 into 25 என்ன? 75. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 70. நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கும் கியூப் ரூட் எடுக்கிறதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுடுறோம். நெக்ஸ்ட் கொஷின். இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நிறைய நம்பர் இருக்குது, எல்லாத்துலேயுமே ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்டால் லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கொஷின்லேயே ஸ்கொயர் ரூட் ஸ்கொயரில் கேன்சல் ஆகுதுன்னு பார்த்துருப்போமா? சேம் அதே கான்செப்ட் தான். இங்கே 225 இருக்கா? 225 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 15 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இங்கே ப்ளஸ் இருக்குது. ரிமைனிங் நம்பர்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே 154, ரிமைனிங்லாம் அப்புறமா சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுங்கள். 154 + 15 என்ன ஆன்சர் கிடைக்கும்? 169 கிடைக்குமா? இதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 13 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். வெளியே என்ன நம்பர் இருக்குது? 108. ஸோ ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 108. ஓகே, 108 + 13 ரெண்டையும் ஆட் பண்ணால் 121 ஆன்சர் கிடைக்கும். 121க்கு ரூட் எடுத்திங்கன்னா 11 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இங்கே என்ன நம்பர் இருக்குது? 25. 25 + 11 வெளியே ஸ்கொயர் ரூட் இருக்குது. 25 + 11 என்ன ஆன்சர்? 36. 36க்கு ரூட் எடுத்திங்கன்னா 6 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் சால்வ் பண்ணிங்கன்னா 6 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. வெளியே என்ன நம்பர் இருக்குது? 10 இருக்கா? 10 + 6 என்ன ஆன்சர்? 16. வெளியே ஸ்கொயர் ரூட் இருக்குது. 16க்கு ரூட் எடுத்தால் 4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக தனித்தனியாக எடுத்து எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கு ரூட் எடுக்கிறீங்க, அந்த வேல்யூவை முன்னாடி இருக்க நம்பர் கூட அப்படியே ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இதுக்கு அகைன் ரூட் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கண்டினியூவாக சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 4. நெக்ஸ்ட் லாஸ்ட் கான்செப்ட். ஸோ இதை மட்டும் ஏன் இந்த 3 கொஷனும் 1 by 1 லைனாக எழுதியிருக்கேன் அப்படின்னா கொஷின் பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமாவா? ஸோ இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் எல்லாத்துலேயும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் கொஷனில் இங்கே எந்த சிம்பிளுமே கொடுக்கல, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. கரெக்டாக? அடுத்து இங்கே வந்து எல்லாத்துலேயும் ப்ளஸ் கொடுத்துருக்கான். லாஸ்ட் கொஷனில் எல்லாத்துலேயும் மைனஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே எல்லாம் ஒரே நம்பராக இருக்குது. அதாவது ரூட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் ஒரே நம்பராக இருந்துச்சு. இங்கே எந்த சிம்பிளும் கொடுக்கல, அதாவது ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவும் கொடுக்காமல் இருந்தானா உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ இங்கே ரூட் 3 தானே கொடுத்துருக்கோம். அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் 3. கிளியரா? ஸோ பட் எப்படி இருக்கணும்? உள்ளே எல்லாம் ஒரே நம்பராக இருக்கணும். அண்ட் இங்கே வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவும் கொடுத்துருக்கக்கூடாது. அப்படின்னா உள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் அந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ 10th கொஷின் பாருங்கள். ஸோ 10th 11th இந்த 2 கொஷன்லையும் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கான், இங்கே மைனஸ் கொடுத்துருக்கான். ஸோ ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதாவது சிம்பிள் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 6 இருக்கா? இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6 கிடைக்கணும். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 2 3s are 6னும் பிரிக்கலாம், இல்லைனா 1 into 6 6னும் பிரிக்கலாம்.
பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 2 நம்பராக பிரிக்கிறீங்கல்ல அது அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். ஓகேவா? ஸோ 2க்கு அடுத்த நம்பர் தானே 3. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கோங்க, இதை விட்டுருங்க. கிளியரா? சேம் இதுக்கும் அதே தான். 20 இருக்குது, இதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. எந்த அடுத்தடுத்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 20 கிடைக்குதுன்னு பாருங்கள். 4 5 ஆர் 20 பிரிச்சுக்கலாமா? கிளியரா? ஸோ இப்போ 2ஆக பிரிச்சுட்டிங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளை செக் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்? 3 தானே. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் 3. இதுவே மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த 2 நம்பரில் எது சின்ன நம்பரோ அதுதான் அந்த கொஷனுக்கான ஆன்சர். 4 5 இதில் எது எனக்கு சின்ன நம்பர்? 4 தானே. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் 4. கிளியரா? ஸோ கொஷினை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, உள்ளெல்லாம் எனக்கு ஒரே நம்பராக இருக்குது, எங்கேயுமே சிம்பிள் கொடுக்கல அப்படின்னா இங்கே என்ன நம்பர் உள்ளே கொடுத்துருக்கணும் அதுதான் அந்த கொஷனுக்கான ஆன்சர். இன்கேஸ் ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்துட்டானா அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே உள்ளே இருக்கக்கூடிய நம்பரை அடுத்தடுத்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் கிடைக்கணும் அப்படின்னு எந்தெந்த நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2 3s are 6ன்னு பிரிக்கலாம். 2க்கு அடுத்த நம்பர் 3. கரெக்டாக? அடுத்து இப்போ இங்கே பாருங்கள் 20யை 4க்கு அடுத்த நம்பர் 5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 20ன்னு கிடைக்கும். ப்ளஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதுதான் அந்த கொஷனுக்கான ஆன்சர். மைனஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த 2 நம்பரில் எது சின்ன நம்பரோ அதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இந்த 3 கொஷனுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி ஆன்சர் சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும்தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி இந்த ஆன்சர்லாம் வந்துச்சு அப்படின்னு டீட்டெயில்டு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த 4 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? இன்கேஸ் இன்றைக்கி சொன்ன கொஷின்ஸ் எல்லாத்துலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.